ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்கப் வர சொல்லியிருந்தாங்க. அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் திங்கட்கிழமை தான் போயிருந்தேன். அதனால் திங்கட்கிழமை தான் போயிட்டுருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். காலையிலே பார்த்திங்கன்னா செம கூட்டமாக இருந்துச்சு. மணி 3:20 ஆகிடுச்சு. பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸு கரெக்டாக 3:25க்கு வந்துச்சு. பஸ் வந்தோடனே எஞ்சி சீட்டு பிடிச்சிட்டேன். ஏன்னா சீட்டு கிடைக்காது விழுப்புரம் பஸ்ஸில். அதனால் சீட்டு பிடிச்சாச்சு. போனோடனே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயின்லலாம் அவ்வளோ கூட்டமே இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா ட்ரெயின் படிக்கட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே இருந்துச்சு. அதனால் ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப தூக்கமாக இருந்ததுனால ஒரு தூக்கம் போட்டு எழுந்துட்டேன். எழுந்து பார்த்தா பாண்டிச்சேரி வந்துருச்சுங்க. அப்புறம் பாண்டிச்சேரி வந்தோடனே இறங்கி நடந்து போயிட்டுருக்குள்ள ட்ரெயின் இது டிக்கெட் செக் பண்ணுறவங்க நின்றுட்டுருந்தாங்க. அப்போ டிக்கெட்டு காமிச்சிட்டு வெளியே வந்துட்டேன். இதான் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்ற இடம் இது. வந்துட்டு அப்புறம் ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஜிக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம். ஷேர் ஆட்டோ ஒரு ஆளுக்கு 30 ரூபான்னாங்க. அப்புறம் கொடுத்துட்டு ஒரு சில பேர் பேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் காசு கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். காலையிலே பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க. நிறைய பேர் அங்கேயே தங்கியிருக்காங்க. அப்புறம் ஒரு 7 மணி போல் 7 மணிக்கெலாம் போயிட்டோம் காலையில். அப்புறம் வெண்பொங்கல் தான் வாங்கியிருந்தேன். அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை, சட்னி மட்டும்தான் கொடுத்தாங்க. அதனால சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. சாப்பிட்டுட்டோம். ஹாஸ்பிட்டல் வேலைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நைட்டு 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.